பாபநாசம் சிவன் நமது காலத்தில் வாழ்ந்த ஒரு உத்தம வாக்கியக்காரர்களே ஒருவர். இறைவனை புகழ்ந்து பாடி அவர் ஒண்ணுமில்லை, இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் மார்கழி மாசத்துல பார்த்தா விடிகாலம் அவர் பின்னால ஒரு 150-200 பேர் போவார். அப்ப அவர் பாடுறது கேட்கறதுக்கே நம்ம கர்ண கானாமிர்தமா இருக்கும். அப்படிப்பட்டவர் நம்ம காலத்துல வாழ்ந்த ஒரு மகான். ஒவ்வொரு பாடல்களையும் அவர் இசையமைச்சிருக்கிற விதத்தையும் பாடல்கள் புனைந்த விதத்தையும் பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸ்வராட்சரம்னு சொல்றது, நம்ம ஒரு பாடலை புனையும் பொழுது ஸ்வரமும் அந்த வார்த்தைகளும் இணைந்திருக்கக்கூடியவர். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கார் அவர். பராத்பரா பரமேஸ்வரா பார்வதி பதி பரமசுபதே அப்படின்னு வாசஸ்பதி ராகத்தில் ஒரு பாடல் பண்ணியிருக்க. அந்த பாடலை ஒரு வேடிக்கை இருக்கு பாருங்க. இந்த பான்னு வருது இல்லையா, அந்த பான்னு வர இடம் பூராவுமே பஞ்சமம்ங்கிற சுரத்தை வச்சு பண்ணியிருக்கு. 4 இடத்துல வருது பாருங்க. பராத்பர பரமேஸ்வர பார்வதி பதே பரமசுபதே பராத்பர பர. ஆனா அந்த என்ன வேரியேஷன்ஸ் எவ்வளவு மாற்றி மாற்றி அந்த ராகத்தை வாசஸ்பதி ராகத்துக்கு எங்கெங்க வரணுமோ அதெல்லாம் வருது. அதே நேரத்தில் சுராட்சரத்தை பண்ணிடு. பராத்பர பரமேஸ்வர பராத்பர பரமேஸ்வர பராத்பர பரமேஸ்வர பராத்பர பரமேஸ்வர பார்வதி பதே ஹர பசுபதே பராத்பர பரமேஸ்வர. அதே மாதிரி கரகர பிரியால எடுத்துக்கோங்க. தயவில்லையோ தயாளோ தனி தபமா பமரிகமா சொல்றோம். அது அந்த தாங்கிற இடத்துல ஆரம்பிக்கிறார். தயவில்லை தனி தபமா ப. இந்த மாதிரி அழகான வார்த்தைகள் அதே நேரத்தில் சொரத்துடைய கருத்தும் அதில் இருக்கட்டும் அப்படிங்கறது பண்ண ஒரு விசேஷம். போலகம் ராமையா என்றால் யாருக்குமே தெரியாது. கர்நாடக இசை உலகிலோ சினிமா உலகிலோ பாபநாசம் சிவன் என்று சொன்னாதான் தெரியும். இவர் போலகம் ராமையா, போலகத்தில் பிறந்தவர். அவருடைய பெயர் ராமையா தான். சின்ன வயசுலயே ஊரை விட்டு கிளம்பி அங்க எங்க போய் எல்லா ஞானத்துக்காகவும் அவர் சுத்தினார். இசை ஞானத்துக்காக சுத்தினார், பக்திக்காக சுத்தினார், தமிழுக்காக சுத்தினார், சம்ஸ்கிருத்துக்காக சுத்தினார். அவர் கஷ்டப்பட்டு ஒன்னொன்னையும் அடைஞ்சார்னு சொல்லணும். வித்யாதுரானாம் நசுகம் ந நித்ரா, வித்தை உடையவன் தூங்கான் விசாரம் உடையவன் தூங்கான்னு சொல்லுவா. அந்த மாதிரி சாப்பாடு தூக்கம் இல்லாத ஊர் ஊரா அலைஞ்சு எந்த சங்கீத கச்சேரிக்கு போலாம், யார்கிட்ட போய் என்ன கத்துக்கலான்னு அலைஞ்சவர் இந்த போலகம் ராமையா. நீலகண்ட சிவன் என்று ஒரு பெரிய பக்தர். அவர் நிறைய கீர்த்தனங்கள் பண்ணியிருக்கார். பஜனை பண்றதுல அவர் ரொம்ப விசேஷமான நாம சங்கீர்த்தனத்தை பரப்பின்றிருந்தவர். பாபநாசத்துல வந்து பண்ணச்சேதான் பாபநாசம் சிவன்கிற ஒரு பெயரை இவருக்கு கிடைத்தது. அதுக்கப்புறம் சங்கீத ஞானம் இவருக்கு யார் மூலமா கிடைச்சதுன்னா கோனேரி ராஜபுரம் வைத்தியநாத் ஐயர்னு ஒரு பெரிய சங்கீத வித்வான். அந்த காலத்துல அவருடைய ஞானத்துக்கு தலை வணங்காதவர்களே கிடையாது, போன தலைமுறைக்கு முந்தின தலைமுறை. அவர்கிட்ட இவர் கர்நாடக சங்கீதம் நிறைய கத்துண்டார். அந்த கோனேரி ராஜபுரம் வைத்தியநாத் ஐயர் கரஹரப்பிரியா பாடுறதுலையும் ஷண்முக பிரியா பாடுறதுலையும் ரொம்ப விசேஷமா சொல்லுவா. அந்த கரஹரப்பிரியாவை எங்கேயான பார்க்கணும்னு சொன்னா இந்த பாபநாசம் சிவனுடைய கீர்த்தனங்கள்ல தான் பார்க்கலாம். கரஹரப்பிரியால நிறைய கீர்த்தனங்கள் பண்ணியிருக்கார். ஒரு கீர்த்தனம் மாதிரி இன்னொரு கீர்த்தனம் இருக்காது. நீ இறங்காயனில் புகழேது ஒரு பாட்டு அட்டானாவில அந்த நீங்கிற ஸ்வரம் நிஷாரம் எடுத்தோன்னு அங்க எடுக்கிறார். நீ ஏன் நான் அடானா இடம் கிடைக்கலையா, ஸ்வராட்சரத்தை பிக்ஸ் பண்ணணும், அதை அழகுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பாடல்கள். பார்க்கடலில் உதித்த ஒவ்வொரு சாங் அப்படி. அந்த அம்பனி இறங்காயிலும் ரொம்ப அழகா அவர் இயற்றினார். எல்லா தெய்வங்களை பத்தி பாடியிருக்கார். அவர் பாடினா ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. நம்ம நவரச கன்னடாங்கிற ராகத்தை எடுத்து நான் ஒரு விளையாட்டு பொம்மையா ஒரு கீர்த்தனை என்ன அழகு பாருங்க. அந்த ஆரோகண அவரோகணத்தை முடிச்சுட்டார். அதில்
சகம பச சனித மகரி சனு உண்டு. அந்த ராகத்துக்கு ஆரோகணம் அவரோகணம் இது ரெண்டும் இந்த பல்லவியிலேயே வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை போடுறது அவருக்கு. அது பண்ணியிருக்கார். நான் ஒரு விளையாட்டு பொம்மையான்னு போய் நிற்கிறார். அந்த வார்த்தைகளை சொல்லுவதும் அந்த ராகத்தினுடைய அழகை அதில் பண்ணுவதும் இந்த காலத்தில் ஒரு தியாக பிரம்மமாகவும் முத்துசுவாமி தீட்சிதராகவும் சியாமா சாஸ்திரியாகவும் நமது காலத்தில் வாழ்ந்து காட்டிய ஒரு மாபெரும் உத்தம வாக்கியக்காரர் பாபநாசம் சிவன். இதுல இப்ப இந்த பாபநாசம் சிவனுடைய விஷயத்துல அவர் சினிமாவுக்கு இசையமைக்க செய்யும் இந்த கர்நாடக சுத்தமா தான் அமைச்சார். சில கீர்த்தனங்கள் முன்பே பண்ணி அதை சினிமாவுக்கு அப்புறம் கூட சேர்த்து கொள்ளப்பட்டது. சினிமாவுக்கே பண்ணி சினிமாவில் பாடினதுக்கு அப்புறமும் அதை கச்சேரியில பாடியிருக்கா. இந்த மாதிரி பல கீர்த்தனங்கள் உண்டு. நந்தனாருக்கு பண்ணச்சே, மீராவுக்கு பண்ணச்சே. அதே போல இந்த கரஹரப்பிரியா சொல்லிட்டு வந்தேனே, இது கூட ஒரு படத்துல வந்திருக்கு. என்ன செய்தாலும் எந்த துணை நீயே, என்னையே உமையே நீ என்ன செய்தாலும். எத்தனை ஒரு அழகான கரஹரப்பிரியா தெரியுமோ? இதே போல பல கரஹரப்பிரியாக்கள் பல ரூபங்கள்ல ஒண்ணு மாதிரி இன்னொன்னு இருக்காது. அது இவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. பெயர் தெரிந்த பல வகைக்காரர்களை நம்ம சொல்லியாச்சு. அவர்கள் எப்படி இந்த இசையை காப்பாற்றி நம்ம கையில் கொடுத்தாங்கிறதையும் நம்ம இத்தனை நாளை பார்த்தோம். ஆனால் இந்த பெயர் தெரியாத சில வகைக்காரெல்லாம் இருக்காளே, அவளை விடுறது நியாயமே இல்லை. இவா யாரு? நம்முடைய நாட்டுப்பாடல் பாடுபவர்கள். நானே தானே நானே தனனனே தானே தனநானே தானே தானே தனனனே செம்பாவதச்சு எடது பொறும் வள்ளி ராசா சரியாக நாத்து நட்டு இருந்தா தெய்வானே தன்னானே தானே நானே தனனனே தானே தனநானே தானே தானே தனனனே மம்முட்டி தோளிலிட்டு எடது பொறும் வள்ளி ராசா மட திறக்க போறவனே இருந்தா தெய்வானே தன்னானே தானே நானே தனனனே நானே தனநானே தானே நானே தனனனே. அந்த காலத்துல எல்லாத்துக்கும் பாடல். நாற்று நடவுக்கு பாடல், ஏற்றமறித்தலுக்கு பாடல், அதை திரும்பி கதிர் இருக்கிறதுக்கு பாடல், கதிர் கொண்டு வரத்துக்கு பாடல், வெளியில போறதுக்கு சிந்து பாடல்கள், அதை விட்டா கல்யாணங்கள்னா பாடல். ஏன் ஈவன் இறுதி வரைக்கும் கூட பாடல்லையே போயிருக்கு. துக்கத்துக்கு கூட ஒரு பாடல் இருந்திருக்கு. அதனால இந்த இசைங்கிறது எப்படி ஜனங்களோட ஒட்டி உறவாடி இருக்குங்கிறது ஒரு தெரிந்த விஷயம். அதுவும் அந்த காலத்துல இந்த கர்நாடக கிளாசிக்கல்னு சொல்லுவோமே, இதை தவிர வேற ஒன்றும் அறிய மாட்டா, தெரியாது, வேற இன்னொன்னும் தெரியாது, வகையே கிடையாது. அப்படி பார்க்கச்சேதான் இந்த நாட்டுப்பாடல் வகையில எப்படி ஒரு ஆனந்த பைரவி, எப்படி ஒரு மாயாமணவகுல, எப்படி ஒரு நாதநாமக்கிரியா, இதெல்லாம் ஊடாடின்னு இருந்திருக்கு. நிறைய ராகங்கள், செஞ்சுருட்டி, இதெல்லாம் நிறைய ராகங்கள் நாட்டுப்பாடல்கள்ல இருந்திருக்கு. அதை பார்க்குற போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சாதாரண இசையை பத்தி எந்த விதமுமே தெரியாத ஒரு ஜனங்கள் அதை எவ்வளோ அழகா பாடின்னு இருந்திருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏறாத மலை தனிலே எருது ரெண்டும் தத்தளிக்க பாராமல் கை கொடுப்பாய் பழனி மலையாண்டவனே கமபசானிதப்பா. இப்படி பாடினா ஆனந்த பைரவி, அப்படி பாடினா நாட்டுப்பாடல். ஏறாத மலை தனிலே எருது ரெண்டு தத்தளிக்க பாராமல் கை கொடுப்பாய் பழனி மலையாண்டவனே மலைக்குள் மலை நாடுவே மலையாள தேசமையா மலையாள தேசம் விட்டு மலையேறி வருவாயுப்போ எருக்களைக்கு தண்ணி கட்டி எத்தனை பூ பூத்தாலும் மறுக்கொழுந்து வாசமுண்டோ மலைப்பழனி வேலவனே. பூமியை நம்பியல்லோ ஐயா வருண தேவா
பிள்ளைகளை பெற்று விட்டோம் ஐயா வருண தேவா. பிளைனா பாடினா நாட்டுப்பாடல். பூமியை நம்பியல்லோ ஐயா வருண தேவா. கிளாசிக்கல். சரிகம பத பமகரி. இது மாயாமாளோ கவுள. பூமியை நம்பியல்லோ ஐயா வருண தேவா, பிள்ளைகளை பெற்று விட்டோம் ஐயா வருண தேவா. பூமி செழிக்கவில்லை ஐயா வருண தேவா, பிள்ளை வயிறு வாடுறதே ஐயா வருண தேவா. மானத்தை நம்பியல்லோ ஐயா வருண தேவா, மக்களையும் பெற்று விட்டோம் ஐயா வருண தேவா. மானம் செழிக்கவில்லை ஐயா வருண தேவா, மக்கள் வயிறு வாடுறதே ஐயா வருண தேவா. கல்யாண வாசலிலே ஐயா வருண தேவா, கையலம்ப தண்ணியிலே ஐயா வருண தேவா. பிள்ளை பெத்த வாசலிலே ஐயா வருண தேவா, பிள்ளையலம்ப தண்ணியிலே ஐயா வருண தேவா. எப்படி ஒரு நாட்டு பாடல்ல நம்மளுடைய ராகங்கள் எப்படி ஒத்து போய் அப்படி ஊடாடி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். மாணிக்க வீணாம் பலாலேந்தி மதாலசாம் மஞ்சளாக்கிலாசாம் மகேந்திரநீல திதிகோமலாங்கி மாதங்கன்யா மனசாஸ்மிராமி. யாரென்ன சொன்னாலும் அஞ்சாது நெஞ்சமே ஐயன் கருணையை பாடு. யாரென்ன சொன்னாலும் மஞ்சாது நெஞ்சமே ஐயன் கருணையை பாடு. எப்படி இருந்த தீபா எப்படி மாறின? இப்படி மாறினதுக்காக தீபாவை பாராட்டுறதா இல்ல இப்படி மாத்தின கர்நாடக இசையை பாராட்டுறதா? நீ இருக்கும் இடமே சிறக்கும் என அறிந்தே உண்மை தெரிந்தே, பூவிருக்கும் இடமே பறக்கும் ஒரு வண்டாக கொண்டாடினேன் முனையே. நீ இருக்கும் இடமே சிறக்கும் என அறிந்தே உண்மை தெரிந்தே, பூவிருக்கும் இடமே பறக்கும் ஒரு வண்டாக கொண்டாடினேன் முனையே. சொல் இனிக்கும் உச்சரிக்க நாமணக்கும், சொல் இனிக்கும் உச்சரிக்கும் நாமணக்கும், எச்சரிக்குமே அளிக்கும் இன்பமென்றறிந்து கொண்டு தமிழே தமிழிசையே உன் கோவிலே தவமிருந்தேன் தனியே. தரிசனம் தா எனவே தினம் ஓடிய வேதங்கள், தரிசனம் தா எனவே தினம் ஓடிய வேதங்கள், தமிழ் தமிழ் என்றதம்மா. தமிழே தமிழிசையே உன் கோவில் தவமிருந்தேன் தனியே. உங்களுக்கு எங்களுடைய எபிசோட்ஸ் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு எனக்கு என்னுடைய நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க. அதோட கூட நீங்க இந்த முயற்சிக்கு ஏதாவது உதவி பண்ண விரும்பினால் என்னுடைய ஜிபே நம்பரையும் உங்களுக்கு தரேன். தயவு செஞ்சு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை எனக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டு அதுக்கு அனுப்பி வைங்க. என்னுடைய மொபைல் நம்பர் 9841153973. அதுவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். என்னுடைய ஜிபே நம்பர் 9841153973. நன்றி, வணக்கம்.